என்ன சேட்டை இவட்டு கோவம் வருது. வளர்ந்தாலும் என்ன சேட்டை பண்ண காத்திருக்கானோ தெரியல. எங்க நீ உங்களை தான் எங்க இருக்கீரு? எப்படி வருது? என்ன டீ வெளிய போலாம் நினைக்க நீ என்ன கூப்பிடுதே? என்ன அவசியம்? அந்த ஜீவன் இருக்கல்ல. யாரடி வண்டின்னு சொல்லுதே? வேற யார் உமர் மவனே. ஏன்டி உனக்கு மவன் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கறி இல்ல சிக்கன் ஏதாச்சும் நான்வெஜ் வேணும்னு நாடம் வச்சிக்கிட்டியா? இல்லாட்டி அந்த பெரிய மனுஷன் சாப்பிட மாட்டானா சொல்லிட்டு போகுறியா? இத கொஞ்சம் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. ஏங்க கறியை எடுத்து வேறவங்களுக்கு கொடுத்து விட்டீங்களா? இல்லடி இப்ப மீன் வண்டி நம்ம தேர்வுல வந்து போயிட்டு இருந்துச்சுடி. நான் வேணா கூப்பிட்டு வரட்டா? மீன் வாங்கி சமைக்கிறியா? மீன் வண்டிக்காரன் வீட்டுக்கு வர சொல்லுதே, வாங்கிக்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, போகணும் சரியா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு வேலை கிடக்காக்கும். சரி அப்படி நீங்க போயிட்டேன்னா யார் சுத்தப்படுத்துவா மீனை? ஏன்டி மீன் உனக்கு சுத்தப்படுத்த தெரியாதா? ஆமா அதானே பார்த்தேன். அங்கிட்டு சுத்து இங்கிட்டு சுத்து என்கிட்டயே வாங்க. சரி நானே சுத்தப்படுத்திக்கிறேன் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்களே, சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிடி நான் போயிட்டு வருவேன். குழம்பு நல்லா வைக்கணும், மதியத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். வாங்குறீங்களா? போனா வராது, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாலும் இருக்காது. ஏப்பா மீன் வண்டி கொஞ்சம் நில்லு. வாங்க, எந்த மீன் வேணும்? தம்பி பொரிக்கிறதுக்கு குழம்புக்கு எந்த மீன் நல்லா இருக்கும் அந்த மீனை கொடுப்பா. நம்ம கிட்ட எல்லா மீனும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த மீன் வேணும்? அந்த கூடையில இருக்கு, பெருசு பெருசா இருக்கு, ஏன்னா அதை கொடுப்பா. ஒரு கிலோ எம்மட்டி, 1 கிலோ 120 ரூபானே. இப்ப அந்த தெரியுது பாருங்க, 2வது வீடு, அந்த பெயிண்ட் எடுத்த வீடு. அங்க போய் கொடுத்துரு, அந்த வீட்டுல 1 கிலோ மீன் நான் காசு கொடுத்துருவேன். இந்த வீடானே நான் கொடுத்துருவேன். நீங்களே சுத்தப்படுத்தி கொடுப்பீங்களா? இல்ல நான் சுத்தப்படுத்த மாட்டேனே, நீங்களே வாங்கி சுத்தப்படுத்திக்கங்க. வியாபாரத்துக்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டியது. சரிப்பா சரி, 1 கிலோ அங்க கொடுத்துட்டு அவங்க சுத்தப்படுத்திக்கிட்டோம். 120 ரூபா. சரிங்க. வந்தோம், இந்த ஆள் அங்கேயே கூப்பிட்டு நின்று இவ்வளவு தூரம் வர வேண்டியது. மறுபடியும் திரும்பி போய் இதுக்கு வேற பெட்ரோல் சாவியா கல்யாவும். சரி நம்ம போய் கொடுப்போம், நேரம் ஆகிட்டு. கொடுத்தாருமா, 1 கிலோ மீன் கேட்டாரு. இந்த எடுத்து வச்சுக்கே வாங்கிட்டுங்க. கஷ்டப்பட்டு சொன்னாருமா, எனக்கு நேரம் இல்லமா, நான் ஊருக்கு போனோம். எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா 1 கிலோ மீன். கொஞ்சம் சேர்த்து போட்டேனப்பா, 4 மீன் இருக்கு. ஆமா 1 கிலோ மீன் 3 நிக்கும். நான் உனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கேன், என்ன வேணுமாக்கு? சரிப்பா சரி. எப்ப காசு கொடுத்துட்டாரா நான் கொடுக்கணுமா? அம்மா காசு உங்க வீட்டுக்காரர் கொடுத்துட்டாருமா, நீங்க மீன் மட்டும் வாங்கிட்டு போங்க. என்னப்பா ஐஸ் மீன் மாதிரி இருக்கு? உயிரோட இருக்க மீன் போய் சொல்லிட்டு விக்கிறியா? ஆமா இந்த மாதிரி உயிரோட இருந்துச்சு, இப்பதான் செத்து போச்சு போல. ஏங்காவிலே பூச்சுத்தியா? ஐ தொட்டு பார்த்தா எமடி சில்லுன்னு இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாதிரி உயிரோட இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது செத்து போச்சு. ஆமா உனக்கு மீன் வேணாடி கொடுத்துருமா, நான் காசு கொடுத்துருக்கேன். இதுக்காக இப்படி சொல்லாத, என் வியாபாரத்துக்கு எடுக்காத, மத்தவ பார்த்து வாங்க மாட்டாவ. சரி இருக்கட்டும், ஏன் மகன் கேட்டானே இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்குறேன். இல்லாட்டி நான் எதுக்கு உங்க வண்டியில வாங்க போகிறேன்? இருக்கட்டும், ஒரு நாளைக்கு சமைக்கிறேன். இல்ல மீன் கூட நீ சுத்தப்படுத்தி தர மாட்டேதே. மத்த வண்டிக்காரவள வந்தவன மீன் நல்லா அத்தை சுத்தப்படுத்திட்டு கொடுத்துட்டு போவாவ. இதோட இருக்க மீன் 100 ரூபான்னு விக்கிறவ, நீ செத்த மீன் 120 ரூபான்னு விக்கிற. வேணாட்டி கொடுத்துட்டு போமா, இப்படி கத்தாத மாதிரி யாரும் வாங்க மாட்டாவமா. நான் பெட்ரோல் போட்டு அங்க இருந்து சமைச்சு வந்துருக்கேன். நீ என்ன ஒண்ணு ஏன் வேலையில எடுத்துட்டு போகல? பெட்ரோல் விலையும் கூடி இருக்கு. நான் அங்க இருந்து பெட்ரோல் காசுக்கு எமக்கு போட்டு அந்த காசு மீன் வைக்க வேணாமா? சரி போனா போவட்டேன். சரி இனிமேல் இப்படி போய் சொல்லி விக்காத, உண்மையா சொன்னாலே வாங்குவாவ. நான் போறேன். இந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுது? இனிமேல் தெருவுக்கே நம்ம மீன் விட்டு வரக்கூடாது. உலகமே கெடுக்கும் போல. வேண்டிய இடத்த காலி பண்ணணும். கேட்டல்ல ஏதாச்சும் நான்வெஜ் செஞ்சு கொடுன்னு சொல்லி, அதே அப்பா மீன் வாங்கி கொடுத்துட்டு இருக்காவ. எனக்கு நான் சமைச்சு கொடுக்கட்டா? ஆமல